Hi, hello friends. Welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்னென்னலாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குறிப்புகள் தாங்க பார்க்க போறோம். இந்த குறிப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட அம்மா அதுக்கு அப்புறம் பாட்டி இந்த மாதிரி அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் சொன்ன குறிப்புகள் தாங்க இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணா உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் இதை உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாமே நான் பயன்படுத்தி ரிசல்ட் வந்து நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாத இன்னும் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியான டிப்ஸ் தாங்க இது எல்லாமே. வாங்க என்னென்னு பார்த்துடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி வந்து வேலையும் சுலபமாக்கி கொடுக்கும். இதுதான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். வாங்க பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இது ஃபுல்லாகவே வில்லேஜ் சைட் அப்புறம் பாட்டிங்களை அப்புறம் அம்மாங்கள்லாம் சொன்ன குறிப்புகள் தான். இது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு உளுந்து எடுக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க, அதுக்காக தான் கருப்பு உளுந்து எடுத்துக்க சொல்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி வேண்டானாலும் விட்டுடலாம், அப்படி இல்லைன்னா கருப்பு கவனி அரிசி, தெனை அரிசி அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. உளுந்தனால வந்து நம்மளுக்கு போன் ஸ்ட்ரென்த் ரொம்பவே நல்லது. பெண்கள் அவசியம் எடுக்க வேண்டிய ஒன்று. கூடவே ஒரு 10 பல் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுத்துக்குங்க. அரிசியை வந்து கொஞ்சம் லேட்டாக போடுங்க, ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் கடைசியாக அரிசி ஒரு ஆஃப் ஃப்ரை பண்ண பிறகு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இது வந்து ஒரு கஞ்சி விதம் தாங்க பண்ணலான்னுட்டு. இந்த கஞ்சி வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு அவசியம் கொடுக்கலாம். போன் ஸ்ட்ரென்த், இந்த முதுகு வலி மூட்டு வலி இருக்கவங்களாம் கண்டிப்பாக இந்த கஞ்சி எடுங்க. அது மட்டும் இல்லாத பெண்கள் அவசியம் எடுக்க வேண்டிய கஞ்சி. இப்போ இந்த ஃப்ரை பண்ணது எல்லாமே நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்றாத அரைக்கணுங்க. இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து அட் ப்ரெசென்ட்டில் செய்கிறீங்கன்னா ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் கூழாக காய்ச்சினீங்கன்னா கூட பரவாயில்ல. பட் வந்து இது என்றைக்கு வேணாலும் காய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து நீங்கள் கசகசா கூட ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாமே பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்னென்னைக்கு அதாவது 2 நாளைக்கு ஒரு டைமோ அப்படி கூட குடிக்கலாம். அது மட்டும் இல்லாத குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் இந்த காஃபி டீ எல்லாம் பதில் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் பதில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கஞ்சி காசி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் ஹெல்த்தியானது, அவசியம் பெண்களுக்கு தேவையானது. இதை இப்போ எப்படி கஞ்சி காசலான்றத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துருக்கேங்க. இதில் ஒரு 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நான் பெரியவங்களுக்காக காசுறேன் அப்படின்னா பால் இல்லாத கூட நீங்கள் காசிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம்தான். இதை நல்லா ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சிக்குங்க. இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து சூடு தண்ணியில் போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். கரைச்சிட்டு இந்த மாதிரி கொதிக்க எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், பனக்கற்கண்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது உடம்புக்கும் நல்லதில்லை. ஸோ நான் நாட்டு சர்க்கரை தாங்க ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் காலையில் அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் கொடுக்கலாம். ரொம்பவே போன் ஸ்ட்ரென்த் அதிகமாக உண்டது. சுட சுட கருப்பு உளுந்து கஞ்சி தயாராகிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். இதில் பாதாம்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும், கருப்பு உளுந்து இன்னும் ஸ்பெஷலானது. அரிசிக்கு பதில் நீங்கள் ரெட் ரைஸோ அப்படி இல்லைன்னா கருப்பு கவனி அரிசி இந்த மாதிரி கூட ஆட் பண்ணி செஞ்சுக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு தாங்க. சுக்கில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இந்த சுக்கை வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டா எதுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற தகவலை தான் இன்றைக்கி
சொல்ல போகிறேன். இது வந்து எனக்கு அம்மா அப்புறம் சிலரெல்லாம் சொன்னது தான். அந்த குறிப்பை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு. சுக்கோட வந்து ஒரு மிளகு, கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டா உடம்பு சோர்வு எல்லாம் போயிடுங்களாம். இந்த பொடியாக்கின சுக்கை வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நெத்தியில் பத்து போட்டோம்னா சளியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவலியும் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கில் வந்து டீயில் போட்டு கூட குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கை வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அரைப்படும், மிக்ஸி ஜாரும் வேஸ்ட் ஆகாதுங்க. அப்படியே போட்டிங்கன்னா அரைப்படுறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி பொடியாக்கி நம்ம வச்சுக்கிட்டா நிறைய யூசேஜ் இருக்குது. இந்த சுக்கு கூட என்னென்னலாம் பண்ணலாம், பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜீரணம் ஆகலைன்னா இந்த சுக்கை வந்து பாலில் போட்டு குடிக்கலாம். மிளகு, சுக்கு, பால் இப்படி, அப்படின்னா தண்ணியில் கூட போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி தொல்லை இருக்கும் இல்லைங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா சுக்கு கூட வந்து வெந்தயத்தை அரைச்சி அதை தேனோடு அப்ளை பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அலர்ஜி தொல்லைலாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கு கூட வந்து துளசி ஆட் பண்ணி மென்று சாப்பிட்டா வாந்தி வர்றதெல்லாம் குறையும் அப்படின்றாங்க. கொமட்டுறது, வாந்தி வரத்தெல்லாமும் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சுக்கு கூட. சுக்கு கூட வந்து நிறைய வந்து டீயில் போடலாம், பாலில் குடிக்கலாம். இந்த மாதிரி நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா அரைச்சி நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டேங்க. இது வந்து நீங்கள் காலையில் குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது பாலில் போட்டு கலக்கி கொடுக்கலாம். நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் இந்த மாதிரி போட்டு கலக்கி கொடுக்கலாம். இல்லை இரவில் வந்து பால் தருவீங்க பசங்களுக்குன்னா அப்பயே இதை போட்டு தரலாங்க. பசிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த மாதிரி மிளகு அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு போட்டு நல்லா அரை கிளாஸ் அளவுக்கு கொதிக்கிற போது எடுத்து கொடுத்தீங்கன்னா பசிக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மல்லாட்டையை வச்சுதாங்க, அதாவது வேர்க்கடலையை வச்சு தான் சொல்ல போகிறோம். அது கூடவே உளுந்த திராட்சையை பற்றியும் பார்க்கலாம். கூடவே பாதாம். இது மூணுத்தோட பயன்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இது மூணையுமே நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இதை ஊற வச்சு சாப்பிட்றதுனால என்னென்ன யூசேஜ், அதாவது என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த உளுந்து திராட்சை பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரி ஆகிருந்தப்ப என்னோட எதிர் வீட்டு பாட்டி சொல்லியிருந்தாங்க, குழந்தை அழுதுகிட்டே இருக்கான், வயிறு வலி இருக்கும் போலக்கு, நீ உளுந்த திராட்சையை ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை கொடு, கண்டிப்பாக அவனுக்கு வயிறு வலி சரியாயிடும், மோஷன் எல்லாம் நல்லாவே போவான் அப்படின்ட்டு அந்த திராட்சையை நம்ம சாப்பிட்ற சொன்னாங்க. சின்னப்ப அது வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் குழந்தை அப்பயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஆக ஆக கூட நம்ம மோஷன் ட்ரபிள் இருக்குது அப்படின்னா இந்த உளுந்து திராட்சை இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்லாங்க. உங்களுக்கு நைட் ஊற வைக்க முடியலனா கூட ஒரு 3 hours முன்னாடி ஊற வச்சிங்கனாலும் பரவாயில்ல. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுனாலும் உளுந்த திராட்சை எடுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதாமில் வந்து விட்டமின் இ நிறையவே இருக்குங்க. அப்புறம் ஃபேஸ் நம்ம பாடி ஃபுல்லாகவே நல்லா க்ளோ ஆகும், ஷைனிங் ஆகும். அதற்காக இந்த மாதிரி பாதாமை எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2-3 கூட நிறைய எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதய நோய்க்கு ரொம்பவே நல்லது, கொலஸ்ட்ரால்லாம் ஆகாதுங்க. இதனோட தோல் நீக்கிட்டு நீங்கள் காலையில் ஒரு 3-4 எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. மெமரி, குழந்தைங்களுக்கு வந்து பாதாம் எடுக்கும் போது மெமரி வந்து நல்லாவே வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பாதாம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 4-5 டெய்லியும் வந்து தோல் நீக்கிட்டு கூட எடுக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு கூட பாதாம் எடுப்பாங்களாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாத அதை வந்து தோல் நீக்கிட்டு தான் சாப்பிட்ணுமா. சுகர் பேஷண்ட் கூட வந்து இதை ஊற வச்சு தோல் நீக்கிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து திராட்சை டெய்லியும் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது வந்து ஜிங்க்கும் அதிகமாக இருக்குங்க. நல்ல ப்ரோட்டீன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்க்கடலை சட்னி எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நம்மளால எப்பயுமே வேர்க்கடலை சட்னி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இல்லைங்களா. ஒரு ஆல்டர்னேட் டேஸ் ஆகுது இந்த மாதிரி ஊற வச்சதை பாதாம், ஒரு 2-3 பாதாம், அப்புறம் வேர்க்கடலை, இந்த மாதிரி உளுந்த திராட்சை இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லாமே நல்ல கொலஸ்ட்ராலும் இருக்குது,
அது மட்டும் இல்லாத ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும், ஃபேஸ் எல்லாம் நல்லா க்ளோ ஆகும், ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நான் வந்து என்னோட பசங்களுக்கு நானும் இதை எடுத்திருக்கேங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கோ உங்களுக்கோ மோஷன் ட்ரபிள் இருக்குது அப்படின்னா கூட இதை கண்டிப்பாக எடுங்க. கண்டிப்பாக இது எல்லாமே சரியாகும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். எனக்கு இது எல்லாமே வந்து என்னோட ரிலேட்டிவ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட பாட்டி, அம்மா இவங்கெல்லாம் சொன்ன டிப்ஸை தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமும் எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன்.